சுவாமி சரணமையப்பா. இந்த ஆண்டு வந்து 13வது மண்டல பூஜை. இப்போது நான் வந்து 26வது யாத்திரை இப்போது சபரிமலை செல்கிறேன். இந்த வருஷம் வந்து சாமிங்கள் எல்லாம் சேர்ந்து 13வது வருஷம் பூஜை வச்சுக்கிறோம். அன்னதானம் எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ சாமிங்கெல்லாம் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் ஒரு மணி நேரத்துல எல்லாம் பஜனை இங்கே ஆரம்பிச்சிடும். 10 மணி அளவில் அன்னதானம் ஆரம்பிச்சிடும். சுவாமி சரணமையப்பா. இது சைன் கோலிவாடா, மும்பை, அன்டாபிள் சர்ச், கொக்ரியா நகர், நாயக் நகர். இந்த கோயில் பேர் வந்து மலமாரியம்மன் கோவில். இது வந்து ஒரு 28 வருஷம் வந்து குழந்தைங்களால வந்து விளாண்டு இது தானா உருவானது. இதுல வந்து சாவித்திரி அம்மான்னு இருக்கிறாங்க, அவங்க பேனர்ல இருக்கிறாங்க பாருங்க போட்டோ. அவங்க தான் வந்து இங்க எல்லா கோயிலுக்கு வந்து மெயின். இங்க வெள்ளி செவ்வாய் வந்து நல்லா பூஜை நடக்கும். குறி சோழர்லேருந்து பாக்கு யாருக்கும் பேய் பிடிச்சிருந்தாலும் எந்த ஒரு இது இருந்தாலும் இங்க வந்தா எல்லாம் நம்பிக்கையோட இங்க வருவாங்க கோயிலுக்கு. இந்த கோயிலோடக்குள்ள நீங்க பாத்தீங்களா? எங்கேயுமே இந்த அளவுக்கு ஒரு கோயில் வந்து எங்கேயுமே இருக்காது. நீங்க ஃபுல்லா இந்த கோயிலை சுத்தி பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல இருந்து இங்க வரைக்கும் எந்தெந்த சிலை இருக்குதோ எல்லாமே இந்த கோயில்ல நாங்க அமைச்சு வச்சுக்கிறோம். அதனால மக்களுங்க வந்து நம்ம விருப்பமா இந்த கோயிலுக்கு வருவாங்க. என்ன வேண்டி வந்தாலும் நிறைவேறதா வேண்டுதலை அவங்க நிறைவேறுச்சுன்னா அப்படியே அந்தந்த ஒரு பொருள் வாங்கி வச்சிருவாங்க. அப்படிதான் இந்த கோயில்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அடுத்த வருஷம் வந்து கோயில் கும்பாபிஷேகம். இன்னும் மக்களுங்கெல்லாம் ஒத்துழைச்சா இன்னும் கும்பாபிஷேகம் இந்த வருஷம் நல்லா நாங்க கொண்டாடலான்னு கொஞ்சம் ஆசை வச்சுக்கிறோம். இது வந்து அந்த ஆண்டவன் கையில தான் இருக்குது. வருஷம் பூஜை வைக்க மாதிரி இல்லை ஐயப்பா. நாங்க 10 ரூபா சேர்த்தி வச்சு ஐயப்பன் பூஜை நடத்தினேன். 5 கிலோ அரிசி ஆக்கி ஒரு சின்ன ஒரு வாழைப்பழம் ஒரு டஜன் வாங்கி வச்சு பூஜை நடத்தினேன். 2வது வருஷம் போக அப்படியே ஒரு படியே ஏறி இந்த வருஷம் நீங்களே பாக்குறீங்க. இந்த 13 வருஷத்துல நான் வந்து இந்த பூஜை நம்ம மக்களும் எனக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி சாமிங்களும் சப்போர்ட் பண்ணி இந்த 13 வருஷத்துல பூஜை நீங்க பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து அலங்காரத்துல இருந்து எடுத்து அந்த பழங்கள் வகைரா சாப்பாடு எல்லாத்துலயுமே வந்து அந்த ஐயப்பன் நம்ம எனக்கு துணை, அந்த மலமாரி அம்மாவும் நல்லா துணை கொடுத்து இன்னும் மேலும் இந்த பூஜையை வந்து நாங்க இன்னும் பெருசாக்கிட்டே வருவோம். மணிசாமி குருசாமி இந்த ஐயப்ப பூஜை வந்து அவர் சிறப்பாக அவர் தலைமை நல்ல மாதிரியா பண்றாப்புல, நல்லா வெற்றிகரமாக பண்றாப்புல, நல்லா அன்னதானம் வந்து எல்லாமே சிறப்பாக பண்றாப்புல. நல்லா இந்த அம்மா மலைமாரி அம்மாவும் சேர்ந்து அவங்களாம் ஒன்றுச்சு எல்லாம் அந்த ஐயப்பனுடைய அருளால் நல்ல மாதிரியே செய்யறாங்க. சாமி சண்முகையப்பா. சின்ன குழந்தையாகப்பட்டது வச்சது. அப்புறம் அம்மா வந்து கண்ணுக்கு கிடைச்சி அம்மா எடுத்து வச்சாங்க. அந்த அம்மாவை எடுத்து வச்சதுனால வச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே வைக்க விடல அம்மா. ஏன்னா ஏன் எடுத்து வச்சுட்டு வந்துட்டம்மா வா வீட்டுக்கு, என்ன வந்து அலங்காரம் பண்ணுன்னு அம்மா கூப்பிட்டாங்க. அப்போ வந்து அம்மாவை அலங்காரம் பண்ணி அப்போ அந்த அம்மா மேலே மிரல் வந்தது. அப்புறம் வந்து ஏடு போட ஆரம்பிச்சாங்க. எந்த செய்வானே இருந்தாலும் எடுப்பாங்க. பில்லி சூனி எல்லாமே நீங்கள் வந்து கேட்கவே தேவையில்ல, வந்து உட்காந்துட்டாவே அம்மா எல்லாமே சொல்லி வந்துடுவாங்க. என்ன கஷ்டம் நஷ்டம் என்ன நடக்குது வீட்டில் எல்லாமே சொல்லி வந்துடுவாங்க. பூஜையெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. எங்களது சித்திரை மாதம் நாங்கள் அம்மாவது நோம்பி நடத்துவோம், மாசி மாதம் நோம்பி நடத்துவோம், ஆடி மாதம் கருப்பனாரது நோம்பி நடத்துவோம், இந்த மாதம் இவருது ஐயப்பனது எல்லா திருவிழாலுமே நடத்திட்டு தான் இருக்கோம். நாங்கள் அப்படி இல்லை, எந்த திருவிழாவும் விடுறதில்ல, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இது ஐயப்ப சாமி பூஜை வந்து மணிகண்ட சாமி எடுத்து செய்யறதுனால எல்லாம் நல்ல மரியாதை செய்கிறோம். சாமியே சரணமையப்பா. மணிசாமி கூட நாங்கள் ஒன்றாவே இருக்கோம். இந்த ஏரியாவில் 13 வருஷமா அன்னதானம் நடக்காரு. எங்கெல்லாம் அன்னதானம் நடக்கோ அங்கே நம்ம தர்மசாஸ்திர ஐயப்பன் சாமி கண்டிப்பாக இந்த பூஜையில் கலந்துருப்பார். இந்த பூஜை சிறப்பாக நடக்கணும். இன்னும் வருஷம் இதோட செழிப்பாக இந்த பூஜையை நடத்தி மக்களோட ஆதரவு எங்களுக்கு இருக்கிறதுனால இந்த பூஜை கண்டிப்பாக நாங்கள் நடத்திக்கிட்டே இருக்கோம். ஐயப்பன் இருக்கிற இடத்துல எங்கெல்லாம் பூஜை சிறப்பாக நடக்கும். சாமியே சரணமையப்பா. ஸ்ரீ மலமாரியம்மன் கோயிலில் வந்து நாங்கள் இப்போ 21 வருஷமா இருக்கிறோங்க. அம்மா நல்லபடியாக எல்லாத்தையும் நல்லபடியாக காப்பாற்றிட்டு வராங்க. எல்லாமே நல்லது செய்கிறாங்க. எதாக இருந்தாலும் காற்று கருப்பு இருந்தால் கூட நல்லா ஓட்டி விடுறாங்க, நல்லதே பண்ணி தராங்க. சாமி சரணம். இது 13வது வருஷம் ஐயப்ப மண்டல பூஜை நடக்குது இங்கே மலமாரியம்மன் கோயிலில், நம்ம கோயிலில் நடக்குது. நம்ம மணி குருசாமி 26வது வருஷம் யாத்திரை போகிறாங்க. நம்ம சாமிங்க மூலியமாக ஐயப்பன் பஜனை பண்டாரா இதெல்லாம் நடக்குது. இதே மாதிரி வருஷம் தவறாமல் நடக்கணும் நம்ம கோயில் ஆலயத்தில். அதனால எல்லாரும் ஒத்துழைக்கணும், எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். சாமி சரணம். இது மலைமாரியம்மன் சுமங்கலி திருக்கோவில். இது நாங்கள்லாம் ஒரு 1996 அப்படியே அழகு குத்தி விளாண்டு இருந்த கோயில். இது நாங்கள்லாம் உருவாகி சின்ன பசங்க எல்லாம் விளாண்டு அப்படியே அம்மா உருவாகினதான். எதா இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட வந்து அழுது அந்த அம்மா உடனே தீர்த்து வைப்பாங்க. இந்த அம்மாவோட மகிமை அது. பிள்ளை வர இல்லை, யாருக்கும் தாலி பாக்கியம் இல்லை, அவங்களுக்கு ஏதாவது வந்துங்க வேண்டி அழுதாக்க அந்த அம்மா அவங்களுக்கு அதை முதல்ல தீர்த்து வைப்பாங்க.
ஆனால் இந்த அம்மா கிட்ட இருக்க சக்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னெல்லாம் வேண்டியிருக்கணும் அந்த அம்மா எங்களுக்காக நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஐயப்பனும் இதனாலவே நாங்கள் இங்கே அப்படியே விளையாட்டு ஐயப்பன் பூஜை இதை 13வது வருடம் ஐயப்ப மண்டல பூஜையை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் பசங்கள்லாம் சேர்ந்து. அந்த ஐயப்பனும் அருளும் எங்களுக்கு கிடைக்குமா, இந்த அம்மாவும் அருளும் எங்களுக்கு எப்போதும் இருக்கணும்.
நாங்க தான் சின்னதா இருக்கும்போது விளாண்டுட்டு இருந்தோம். அப்ப அம்மா வந்து சாமி வந்து அந்த மரத்துக்கு கீழே இருந்தது. அம்மா தான் எடுத்து பிள்ளைங்க சும்மா விளாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் அந்த கோயில் அந்த சாமி வச்சு மஞ்சள் பூசி வச்சிருந்தாங்க. வச்சோன்னே அது அப்படியே இதாயிருச்சு. 27 வருஷம் ஆயிடுச்சு. மெயின் அம்மா தான். இது வரைக்கும் அம்மா தான் குறிவாக்கு எல்லாமே அம்மா தான் சொல்றாங்க. எல்லாம் நல்லது மட்டும் தான் செய்யறாங்க, கெட்டதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே அம்மா தான், மெயின் அம்மா தான் அதுல.